முஸ்லிம்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஷாக்கான நியூஸ். முஸ்லிம் சொல்ல முடியாது, கடவுள் பக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஷாக்கான நியூஸா தான் இருக்க போகுது. லட்சக்கணக்கான முஸ்லிம்ஸ் மெக்காவுக்கு போகணும், அங்க இருக்க காபாவை தொட்டு வணங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா கூட பாக்குற ஒரே விஷயமா கூட இருக்கு. எனக்கும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்குலாம் அந்த இடத்துக்கு போறது ஒரு லைஃப் அச்சீவ்மெண்டாவே பாக்குறான். ஏஐல ரெடி பண்ணி அவன் அங்க போன மாதிரி வச்சிருக்கான். சோ இதுல இருந்தே தெரியுது அவங்க அந்த இடத்தை எவ்வளவு புனிதமா பாக்குறாங்க, அங்க போறதை அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா நினைக்கிறாங்கன்றது. ஒரு பொருளை எப்படி ரெடி பண்றாங்கன்றத வச்சுதான் அதோட பவர்ஃபுல்லே நம்மளுக்கு தெரியும். அந்த காபா மேல போத்துற கிஷ்வான்ற பிளாக் கலர் துணி 120 கிலோ கோல்டு, 100 கிலோ வெள்ளி, அந்த த்ரெட்டை வச்சுதான் அவ்வளவு பெரிய பிளாக் கலர் கிளாத்தையே ரெடி பண்றாங்க. அவ்வளவு புனிதமான பவர்ஃபுல்லான லட்சக்கணக்கான முஸ்லிம்ஸ் தொட்டு வணங்கின அந்த பிளாக் கலர் துணியை எப்ஸ்டீன்றவன் அந்த கேவலமான ஐலாண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கான். அதை அவன் வாங்கிட்டு போயிட்டு அவன் பெட்ரூமுக்கு மேட்டா யூஸ் பண்ணானா இல்ல அவன் ஜன்னலுக்கு காட்டனா யூஸ் பண்ணானான்னு தெரியாது. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, மணி இஸ் பவர்ஃபுல். காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிட்டு போலாம்.